ஹலோ ஒன் அண்ட் நவீன் வெல்கம் டு நாஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா F1 இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ F1 இந்த படம் இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் F1 இந்த படம் பார்த்தீங்களோ ஸோ மறக்காம உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே மலேசியாவில் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இங்கிலீஷில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் வந்துட்டு தமிழ்நாட்டிலலாம் டப்பிங்லலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களாம். ஓகே, ஸோ பட் வந்துட்டு நான் சில ரிவ்யூ பார்த்தேன், தமிழ் டப்பிங் ஏதோ வந்துட்டு நல்லா இல்லை, கனெக்ட் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பரவாயில்ல. ஸோ இங்கிலீஷில் பார்த்தா நல்லா செம்மையாக தான் இருக்குங்க. ஸோ இந்த எமோஷனலாக நல்லா கனெக்டாக தான் இருக்கு. ஸோ இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் ட்ராமாங்க, சரிங்க. F1 எடுத்துக்கிட்டாலே என்ன ஞாபகத்துக்கு வருது? கார் ரேஸ்ன்னு எடுத்துக்கிட்டா என்ன வருது? ஏகே தான் நான் வருது. எனக்கே அப்படிதான் நான் வந்துச்சு. ஸோ நான் சும்மா தாங்க ரேண்டமாக தாங்க இந்த படம் நல்லா இருந்துச்சு. பிராட் பிட் நடிக்கிறாரு. ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்து ஆகணும். ட்ரெய்லர் பார்த்தேன், நம்ம ரியாக்ட் பண்ணல, ஜஸ்ட் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு சரி இப்போ போய் பார்த்தேன். இது காடி படம், கார் ரேஸ் மாதிரி படம் மாதிரி இருக்கு. சரி இப்போ பார்ப்போமே பிராட் பிட்காக என்ன படம் அந்த மாதிரி உட்காந்து பார்த்தா டே என்ன படம்டா இது, செம்ம ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க. செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க, நல்ல ஒரு அனுபவங்க. எனக்கு காட்டின விஷுவல் வாய்ஸ் வந்துட்டு அவங்க அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, அவ்வளவு நம்மளை வந்துட்டு எக்ஸைட் பண்ற அளவுக்கு விஷுவல் வாய்ஸ் வந்துட்டு அவங்க காமிச்சிருந்தாங்க. லைக் வந்துட்டு எப்படின்னா இந்த ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம், ஓகேவா? லைக் வந்து இந்த யாருக்கெல்லாம் கார் ரொம்ப பிடிக்குமோ, இந்த கார் ரேஸ், ஃபார்முலா 1 கார் ரேஸ் பிடிக்கிறவங்களாம் சரி, இல்லாட்டி பேசிக்கா இந்த கார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்பா அந்த மாதிரி சொல்றவங்களாம் தான் சரி, இந்த 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 ஸ்டாரி ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? அதுவும் இல்லாமல் இந்த F1 ரேஸ், இந்த F1 பத்தி ரொம்ப நிறைய பேர் தெரிஞ்சவங்களா இருக்கலாம். இந்த நுணுக்கங்களாம் இருக்கும்ல, சில ட்ரிக்ஸ்லாம் இருக்கும்ல காடி ஓட்டுறதுக்கு, இந்த F1 டிரைவ் பண்றதுக்குலாம் சில ட்ரிக்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தெரிஞ்சவங்க, ரூல்ஸ் தெரிஞ்சவங்களாம் வந்துட்டு இந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆகும், ரொம்பவே புரியும். ஆஸ் அ ஜென்ரல் ஆடியன்ஸ் எனக்கெல்லாம் வந்துட்டு அதோட சில ரூல்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, அது நம்மளுக்கு சரியா புரியவே இல்லைங்க. கொஞ்சம் கடைசி கட்டம்லாம் வந்துட்டு அதை வச்சுதான் கதையை நகருது, கதையை முடிக்கிறாங்க. அந்த ஏதோ ஒரு ரூல்ஸ்ன்னு சொல்றாங்க, அந்த ஃபார்முலா F1ஓட ரூல்ஸ், அது எனக்கு புரியவே இல்லைங்க. ஸோ எனக்கு என்னன்னா ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம்னா பிராட் பிட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கெட் இருக்கட்டும், ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, நான் பார்த்துட்றேன். ஐ திங்க் டேம்சன் இட்ரிஸ். எஸ், இவர் வந்துட்டு அடுத்த பிளாக் பேந்தரா கேஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர் கிளம்பிக்கு இருக்கு. இது உண்மையா இல்லையான்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எஸ் இவர் என்ன ஜவீரா அவரா இருக்கட்டும். ஸோ அவங்களாம் வந்துட்டு எல்லாம் ஒரு செம்ம ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. பிராட் பிட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ப்ரொட்டாகனிஸ்ட். ஆக்சுவலி இந்த கதை வந்துட்டு லைக் வந்து அதுவும் ஒரு ஓல்ட் டெம்ப்ளேட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். லைக் வந்து கொஞ்சம் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த பிளாட்லாம் படிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த பிக்சாரோட கார்ஸ் இருக்குல்ல, இந்த அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் தெரியுமா, கர்ட்டூன் ஃபிலிம்ஸ் கார்ஸ். ஸோ கார்ஸ் 3 இருக்குல்ல, கார்ஸ் பார்ட் 3 இருக்குல்ல, லைக் அந்த கதையோட இந்த கதையும் கொஞ்சம் லைக் வந்து சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கு. லைக் எப்படின்னா வந்துட்டு ஒரு பாப்புலரான, ஒரு ஃபேமஸான, ஒரு லெஜெண்டரியான ஒரு F1 ரேஸர், ஒரு காரு, மெக்வீனு அந்த படத்துல வச்சுப்போமே, கார்ஸ்ல லெஜெண்டரியான ஒரு காரு. லைக் வந்து இப்போ மாடர்ன் டேஸ்க்கு இருக்கிற மாடர்ன் டேஸ் ரேசர் கூட வந்துட்டு லைக் வந்துட்டு கம்பேர் பண்றப்போ அது வந்துட்டு ஓல்ட் ஃபேஷனா இருக்கு, ஓகேவா? ஓல்டு ஃபேஷனு, ஸ்பீட் பத்தல அந்த மாதிரி. ஸோ அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அதுதான் நம்பர் 1, அதுதான் இந்த பெஸ்ட்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணோம், ப்ராக்டிஸ் பண்ணோம், அந்த புது ஆயில் மாற்றோம், லைக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிருக்கோம், அந்த மாதிரி இருக்கும்ல அந்த கார்ஸ் மெக்வீன் அந்த கேரக்டர். அதே மாதிரி பிராட் பிட்டும் வந்துட்டு ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம், எஸ் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவர் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் F1 ரேசர், நம்பர் 1 F1 ரேசர். ஒரு சில காரணத்தினால அவர் வந்துட்டு இல்லாதனால மறுபடியும் F1 ஃபீல்டுக்கு வந்துட்டு வராரு, ரேஸ்க்கு வராரு ஒரு 30 இயர்ஸ்க்கு கேப்ஸ்க்கு அப்புறம். ஆப்வியஸ்லி எல்லாமே வந்துட்டு ஒரு மாடர்னாக மாறிடுச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ அந்த விதத்தில் பார்க்குறப்போ இந்த பிராட் பிட் கேரக்டர் வந்துட்டு ஒரு என்ன சொல்ற, ஒரு ஓல்ட் ஸ்கூல் ரேசர்லாம், ஒரு பழைய வின்னர் அந்த மாதிரி தான் எல்லா பார்வைக்கும் இருக்கு. ஸோ நான் பழைய வின்னராக இருந்தாலும் நான் ஜெயிப்பேன்டா, திரும்ப வருவேன்டா, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையா இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ எப்படி அவரோட செல்ஃபை ப்ரூஃப் பண்றாரு அந்த ட்ராக்ல, எப்படி ப்ரூஃப் பண்றாரு, அதுதான் ஸ்டாரியா இருக்கு, சரிங்களா? அதுவும் இல்லாம இந்த கதையை வந்து பிராட் பிட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டியிருக்காங்க. அந்த கார் இருக்குல்ல, F1ஓட காரோட பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டியிருக்காங்க.
ட்ராக்ல எப்படி ஓடுது, எப்படி ஓவர்டேக் பண்ணுது, ஒவ்வொரு ட்ரிக்ஸையும் காமிச்சிருக்காங்க நம்மளுக்கு டீட்டெயில்டா. ஓகேவா? ஒரு ஒரு கட்டால வந்துட்டு ஒரு லைக் வந்துட்டு கட் பண்ற மாதிரி போர்ஷன்லாம் வரும். ஒரு 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 காரையும் இன்னொரு காரையும் கட் பண்ற மாதிரி போர்ஷன்லாம் வரும். லைக் வந்துட்டு அவ்வளோ லைக் வந்துட்டு நம்ம போய் உட்காந்து ஓட்டின மாதிரி இருக்குங்க. நம்மளுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. லைக் வந்து நம்ம இந்த கேம்ஸ்லாம் விளையாடுவோம் பாத்தீங்களா, உட்காந்துக்கிட்டு இந்த கேம்ஸ்லாம் விளையாட மாட்டோம். பிளே ஸ்டேஷன்லாம் உட்காந்துக்கிட்டு காலெலாம் ஓட்டுற மாதிரி இருக்கும்ல, அது ஒரு ஸ்க்ரீன்ல நம்மளுக்கு ஒரு 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 என்ன ரியலிசம் தரோம் பாத்தீங்களா, உண்மைத்தன்மையை தரோம். அதே மாதிரி படத்துல அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. நம்ம வந்துட்டு காடிக்குள்ள உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கு. நம்ம கொஞ்சம் ஜெக்கா வரும், கொஞ்சம் நோர்றா இப்படி போட அப்படி போனா அவ்வளவு ரியலிஸ்டிக்கா எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி நான் ஒரு 2D சினிமாலாம் போய் பார்த்தேன். ஆக்சுவலி இந்த படம் ஐமேக்ஸ்லாம் வெளியே இருக்கான், அது எனக்கு தெரியாதுங்க. முடிஞ்சா நான் ஐமேக்ஸ்ல போய் பார்த்துட்டு வந்திருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஒரு படத்தெல்லாம் ஐமேக்ஸ்ல தான் நான் பார்த்துருக்கணும், அந்த மாதிரி சொல்ற ஒரு படங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஷுவல் வாய்ஸ் லைக் வந்துட்டு மியூசிக்கா இருக்கட்டும், அந்த காரோட சவுண்ட் இருக்குல்ல, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சவுண்ட் இருக்குல்ல, இந்த ரேங்க் அந்த அந்த எக்ஸாஸ்டோட சவுண்டு, கார் சவுண்ட் இருக்குல்ல, அதை ரோர் பண்றது சவுண்டு, லைக் வந்துட்டு கடிச்சிக்கிற சவுண்டு அவ்வளோ என்ன சொல்றது, கூஸ் பம்ஸா இருந்துச்சு. ரொம்ப பேர் நான் வந்துட்டு பேசிக்கா கார் லவர்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆள்லாம் கிடையாதுங்க, சரிங்களா? பட் இந்த கார் லவர்லாம் இருப்பாங்களே, ரியல் கார் லவர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருவாங்க. அவ்வளோ மெருகேற்றி காமிச்சிருக்காங்க, அவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சவுண்டியா இருக்கட்டும், ஒவ்வொரு சீக்வன்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு கட்டமா இருக்கட்டும், வரக்கூடிய ஒவ்வொரு கட்டமும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஜஸ்ட் வந்துட்டு இது வெறும் ஒரு ஸ்பாட்ஸ் டிராமா தான், ஸ்டாரி வைஸ் டைலாக்லயே படம் ஓடிடும், போர் அடிச்சிடும் அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஆக்சுவலி நானும் அப்படிதான் நினைச்சேன், ஹாலிவுட் பண்ணாலே டைலாக் வச்சே பாதி ஓட்டிடுவானுங்க அப்படின்னு. பட் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ரேஸை காமிக்கிறாங்க. நம்ம என்னமோ நம்மளே பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுவும் அந்த 3-4 ரேஸையும் லைக் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல டிஃப்ரெண்டான பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. லைக் வந்து ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்குங்க. அவ்வளவு ஒரு கூஸ் பம்ஸோட நான் பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. லைக் வந்து ரொம்ப அந்த ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட 2 hours தான் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா தெரியல, நான் செக் பண்ணி சொல்றேன். ஒரு 2 hours தான் நினைக்கிறேங்க, 2 hours கூட வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ரிமெம்பர் இல்லை. அந்த அளவுக்கு படம் கொஞ்சம் விறுவிறுன்னு போனுச்சுன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. 2 hours 35 minutes, நான் சத்தியமா எதிர்பார்க்கலங்க. 2 hours 35 minutes சத்தியமா எதிர்பார்க்கல. எனக்கு என்னமோ 2 hours மாதிரி இருந்துச்சுங்க. நிஜமா படம் போடுறதே தெரியல, அவ்வளோ எங்கேஜிங்கா இருந்துச்சு. லைக் வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஹாலிவுட் படம்னாலே எனக்கு நீங்க ஒரு மோஸ்ட்லி நிறைய படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டைலாக்லயே ஸ்டாரியை ஓட்டிடுவாங்க. அந்த டைலாக் நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் புரிஞ்சா பரவாயில்ல, இங்கிலீஷ் புரியாம சப்டைட்டில் பாக்குற ஆளா இருந்தா நம்மலாம், என்ன மாதிரி இருக்கிற ஆள்னா சப்டைட்டில் பார்த்தே கொஞ்சம் டைம் ஓடிடும், அதே கொஞ்சம் லேக் ஆயிரும், அதே கொஞ்சம் லேகா ஃபீல் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு டைலாக்ஸ்லாம் இருந்துச்சு, பட் வந்துட்டு ரொம்ப போட்டு கிராஃபை டவுனா இருக்கிற மாதிரி இல்லைங்க. ஒரு டைலாக்ஸ் சொல்றாங்க, தேவையான டைலாக் தான், இந்த விஷயத்துல டைலாக் தான் கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு அதை அழகா வச்சிருந்தாங்க. மற்றபடி வந்துட்டு படம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த கார் சீன்ஸ்லாம் இருக்கும்ல, ரேசிங் சீன்ஸ்லாம் இருக்கும், அது ரொம்ப ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இந்த படத்தெல்லாம் வந்துட்டு ஐமேக்ஸ்ல நல்ல ஒரு பிக் ஸ்கிரீன், நல்ல ஒரு டோல்பி அட்மாஸ்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு ஒரு கூஸ் பம்ப்ஸை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு 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 ஆர்வத்தை கொடுக்கும். இந்த F1 நம்ம போய் ஆகணும்டா, காரியை பத்தி தெரிஞ்சுக்கணும்டா, அந்த F1 ரேஸ் எப்படி வேலை செய்யுது, இந்த கார் எப்படி வேலை ஒர்க் பண்ணுது, இதை பத்தி உங்களுக்கு படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் கொடுக்கும். எனக்கு உண்மையிலே கொடுத்துச்சு. நான் உண்மையிலே F1 பத்தி வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உண்மையிலே. ஸோ எப்படி ஒர்க் பண்ணுது, அது ரூல்ஸ் என்ன எல்லாம் நான் வந்துட்டு சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். அதுவும் பிராட் பிட் தான் மட்டும் தான் நான் போனேன். பிராட் பிட்டோட நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எடுத்துக்கிட்ட அந்த என்ன வாரா என்னமோ ஒரு படம் இருக்குங்க, ஒரு ஜொம்பி படம் இல்லைங்க, நான் உங்களுக்கு பேரு காமிச்சிடுறேன். பிராட் பீட்டோட அந்த என்னமோ ஒரு ஜொம்பி படம் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்கண்ணே. நான் இங்க போடல, இங்க எப்படி பார்க்கறது? வார் ஜெட்டா, வார் 2 வார் ஜெட்டா, வேர்ல்ட் வார் ஜெட். அது ஒரு ஜொம்பி படம். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவரோட ஆக்ஷன்லாம் செம்மையா இருக்கும். ஸோ அப்படி கட் பண்ணா மனுஷன் வயசானாலும் மனுஷனுக்கு ஒரு 50 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 50 வயசு இருக்குமா அவருக்கு? லைக் 50 வயசு, 61 years, 61 வயசு மாதிரி அங்க இருக்காரு. மனசு அப்படி இருக்காரு. ஃபிட்னஸா இருக்கட்டும், அவரோட ஆட்டிடியூடா இருக்கட்டும், அந்த கேரக்டரோட ஆட்டிடியூட் அவ்வளவு கூலா
பாத்துக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அவரோட அவரோட ஆட்டிடியூட் அந்த படத்துல அந்த கேரக்டருக்கு. ஸோ அவர் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு. அந்த கார் ஓஸ் அவ்வளவு ப்ரொஃபஷனல் தான் ஓட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் அவங்க வச்சு கேமரா செட் பண்ண விதம்லாம் வந்துட்டு கார் இருக்குல்ல, கார் முன்னுக்கு லைக் வந்து காரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகேவா, லைக் வந்துட்டு இந்த கார் படம் பாத்தீங்களா இல்லையா, கார்ஸ் இந்த பிக்சாரோட கார்ஸ் கத்துன் அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கீங்களா, அது பார்த்தீங்கன்னா லிட்டரலி உங்களுக்கு அந்த சில ஃப்ரேம்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அந்த படத்துல வந்து மெக்வீன் எப்படி பாக்குது, மெக்வீன் அந்த காடி லைட்னிங் மெக்வீன் அந்த அந்த ஹீரோ கேரக்டர் எப்படி அந்த ட்ராக்கை பாக்குது, அந்த பாயிண்ட் ஆஃப் கேமரா கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் இருக்கு, லிட்டரலி அப்படிதான் இருக்கு. என்ன வந்து என்னமோ கிட்டத்தட்ட லைஃப் ஆக்ஷன் வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு லைஃப் ஆக்ஷன் எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா, உண்மையிலே எனக்கு ஆசையா தான் இருக்கு இந்த கார்ஸ் படத்தை லைஃப் ஆக்ஷனை கொண்டு வந்துருங்க, அந்த மாதிரி நல்லா இருக்கும். பட் அது ஒரு மாதிரி சைஃபைலாம் கொஞ்சம் தேவைப்படும், சைஃபை ஜான்ரல போவோம் ரைட்டா. ஸோ இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு F1 அந்த ரேசிங் அதோட ஃபேனாக இருந்தா, பிரைட் பிட் ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த கார் லவராக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சவுண்டு அதெல்லாம் அவ்வளோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் அவ்வளோ ப்ரில்லியண்டாக கொடுத்துருந்தாங்க. பிஜிஎம்ஸாக இருக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் இன்னும் உண்மையிலேயே நீங்கள் அந்த அரங்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். F1 நடக்கிற இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு ஒன்று என்னன்னா, தலை ஃபேன்ஸ்க்கு சாரி ஏகே அஜித் குமார் ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த படம். நிஜமா உண்மையிலே எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த ரேசிங் ட்ராக்ஸ்ல போகும்போது எனக்கு என்ன பாட்டு தரமா வழங்கிச்சு, பத்திக்கிச்சு என் மைண்ட்ல ஓடிக்கு இருக்கு. பத்திக்கிச்சு ஒரு அந்த அந்த சாங் எனக்கு பேக்ரவுண்ட்ல ஓடிக்கு இருக்கு. எனக்கு மைண்ட்ல அந்த சீன் பாத்துக்கிறேன், அந்த ட்ராக் சீன் பாத்துக்கிருக்கேன். எனக்கு ரத்தமோறு சொத்து மிச்சம் அந்த மாதிரி என்னைக்கும் விடாம அந்த சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. லைக் அவர் கேரக்டரும் அப்படிதான், பிராட் பீட்டோட கேரக்டரும் அப்படிதான். என்ன இருந்தாலும் விடா முடிச்சு நான் வந்துருவேன், ஐ எம் ஆல்வேஸ் த வின்னர், அந்த மாதிரி ஒரு கூல் கையா இருப்பாரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க டைம் எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பாருங்க. இந்த ரிவ்யூ பார்த்துட்டு தான் நீங்க அந்த படத்தை பார்க்கணும் அப்படி கிடையாது. எனக்கு பர்சனலா அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈவன் தான் ஐ எம் நாட் கார் லவர். இந்த படத்தோட எனக்கு தெரிஞ்சு ஒட்டாத ஒரு விஷயம், நான் ஒரு கார் லவர் இல்லை, F1 ரேசிங்கை பத்தி எனக்கு எந்த நாலேஜும் இல்லை. அதனால இந்த படத்துல சில சீன்ஸ் வந்து எனக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல, எனக்கு புரியல லிட்டரலி. ஸோ அதை ஒரு 2-3 சீன்ஸ் வச்சுப்போமே, அதை தவிர்த்து மொத்தமா இந்த படம் வந்து த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இதை பார்த்துட்டுலாம் தயவு செய்து உண்மையான ரியல் லைஃப்ல கார்லாம் வேகமா ஓட்டாதீங்க. அது நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், காஷன் போட்டுக்கிறேன். இந்த படம் வந்துட்டு ஒரு F1க்கு தயாரிக்கப்பட்ட ஒரு படம் தான் சரிங்களா. அதுக்குன்னு நீங்க ரியல் லைஃப்ல இருக்கிற கார்ல வந்துட்டு ரேஸ் விடுறன்னு சொல்லிட்டு ரோட்ல இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்களும் பத்திரமா இருங்க, மத்தவனுக்கும் வந்துட்டு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துடாதீங்க. நீங்க வேகமா ஓட்டுறதுனால மத்தவனை நீங்க வந்துட்டு ஆபத்தை தான் விளை வைக்கிறீங்க. தேவையில்லாத வீண் செலவும் நேர செலவும் நீங்க தான் வர வைப்பீங்க. ஓகே, தயவு செய்து நீங்களும் சேஃபா இருங்க, மற்றவங்களும் சேஃபா இருக்கட்டும். ஓகே, நம்மளுக்கு மற்றவனுக்கு என்ன ஆனா சொல்லிட்டு நீங்க இஷ்டப்படி எதுவுமே பண்ணக்கூடாது ரோட்ல. அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கணும். நீங்க கார் டிரைவ் பண்ணும் போதோ எந்த ஒரு வெஹிக்கிள் டிரைவ் பண்ணும் போதோ ரோட்ல உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்கணுங்க சரிங்களா. இது கண்டிப்பா இந்த டைம் எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். ஒரு அட்வைஸ்ன்னு நினைக்காதீங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்க பாருங்க. ஓகே, ரோட்ல. ஓகே, ஸோ யா, இந்த படம் யாரெல்லாம் பார்த்தீங்க F1 இந்த மூவி பார்த்தவங்க கீழே உங்க தாட்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணி நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next time. Thank you for having me. Take care. Bye.